வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு திமுக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கேள்வி. புதுச்சேரியை சேர்ந்த செவிலியருக்கு சிறப்பாக பணியாற்றியதற்காக மத்திய அரசின் பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது. நடிகர் விஜய் நடித்து திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் கோட் திரைப்படம் ரசிகர்களின் ஏற்பாட்டில் சிறப்பு குழந்தைகளுக்கு இலவசமாக காட்சிப்படுத்தப்பட்டது. இனி விரிவான செய்திகள். முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் தென்னஞ்சாலை ரோட்டில் அமைந்துள்ள கழிவுநீர் வாய்க்காலில் 20,38,700 ரூபாய் மதிப்பில் MS கிராட்டிங் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதி நயினார் மண்டபம் தென்னஞ்சாலை ரோட்டில் அமைந்துள்ள கழிவுநீர் வாய்க்காலில் பழுதடைந்த RCC ஸ்லாபுக்கு பதிலாக 20,38,700 ரூபாய் மதிப்பில் MS கிரேட்டிங் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி செவாலிய விருது பெற்ற புதுச்சேரி கலைஞரின் இந்திய பிரெஞ்சு கலாச்சாரத்தை மையப்படுத்தும் திரைப்படம் அலியான்ஸ் பிரான்சே அரங்கில் திரையிடப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்தவரான ரகுநாத் மானெட் வீணை மற்றும் பரத கலைஞர். இவர் இதுவரை 25 குறுந்தகடுகளை வெளியிட்டுள்ளார். 4 புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இவரது இசை சேவையை பாராட்டும் வகையில் பிரான்ஸ் அரசு செவாலிய விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. ரகுநாத் இயக்கிய சிவ நடனங்கள் என்ற ஆவணப்படம் 2017ஆம் ஆண்டு பிரான்சின் கேன்ஸ் திரைப்பட விழாவில் கௌரவிக்கப்பட்டது. பரதக்கலையை மையப்படுத்தும் திரைப்படம் எடுப்பது இவரது அடுத்த திட்டமாக இருந்தது. மீண்டும் புதுச்சேரிக்கு எனப்படும் ரீடூர் எ பாண்டிச்சேரி என்ற பிரெஞ்சு படத்தை தயாரித்துள்ளார். 90 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த படம் புதுச்சேரி அலியான்ஸ் பிரான்சே அரங்கில் திரையிடப்பட்டது. புதுச்சேரியின் ஆதரவற்றோர் இல்லத்தில் இருந்து வெளிநாட்டு வெள்ளை தம்பதியினர் தத்தெடுத்த கருப்பு குழந்தை வளர்ந்து பெரியவள் ஆன பிறகு மீண்டும் புதுச்சேரிக்கு வர விரும்பி இங்கு வந்து பரதக்கலையை கற்று தன் மண்ணின் பெருமையை உணர்கிறாள். இதுதான் படத்தின் கதை. இந்திய பிரெஞ்சு கலாச்சாரத்தை புதுச்சேரி வழியை வெளிப்படுத்த இந்த படம் அமைந்துள்ளது என்று ரகுநாத் மானெட் தெரிவித்துள்ளார். இந்த திரைப்படம் விரைவில் வெளிநாடுகளில் பல அரங்குகளில் திரையிடப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது என்னுடைய முதல் படம். 19 இயர்ஸ் ஃபிக்ஷன் ஃபில்ம். ஏற்கனவே 2 ஷார்ட் ஃபில்ம் எடுத்திருக்கேன், யோகா அண்ட் கர்மான்னு. அது நிறையா ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ இது கொஞ்சம் தைரியமாக எடுத்தேன். இது எனக்கு கொஞ்சம் நான் என்னுடைய கதைன்னு வச்சுங்களேன். எனக்கு இது 2 விதக்காரங்க புதிய ஒரு தத்தெடுத்து வளர்க்குறாங்க பாண்டிச்சேரியிலேருந்து. அந்த காலத்தில் தத்தெடுக்கும் போது இந்த ஊருக்குன்னா வரமாட்டாங்க, நேராக ஏர்போர்ட்டில் கொடுத்துருவாங்க குழந்தை. அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகும் போது அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, அது மட்டும் கருப்பாகுதா, அம்மாங்க வெள்ளையாகிறாங்க. அதனால் இந்த ஊரை பற்றி அறிஞ்சிக்கினா நல்லது. ஏன்னா அந்த பொண்ணு புதுச்சேரி மாநிலத்தில் பல் மருத்துவம், முதுகலை மற்றும் பொறியியல் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. இதில் அரசின் கால தாமதத்தால் சென்டாக் குழுமம் மாணவர் சேர்க்கையில் 3 சுற்று மட்டுமே நடத்திவிட்டு மாப் ஆஃப் கவுன்சில் என்ற பெயரில் இடஒதுக்கீடு நீக்கம் செய்து அநீதி இழைத்துள்ளது. இதனால் சமூக நீதி அடிப்படையில் கிடைக்கக்கூடிய மாணவர்களான இடங்கள் பொதுப்பட்டியலில் நிரப்பப்படுகிறது. இதனை அறிந்தவுடன் பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சென்டர் நிர்வாக அலுவலரை சந்தித்து மாணவர்கள் பாதிக்கப்படுவதை கூறினோம். இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றாமல் மாபாப் முறையில் மாணவர்கள் இறுதி சேர்க்கையை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினோம். மேலும் முதல்வர் சந்தித்தது பல கல்லூரிகளில் காலியாக இடங்கள் இருந்தும் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படாததனால் பல ஏழை எளிய புதுச்சேரி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே முதல்வர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு AICTE மற்றும் DCI அனுமதி பெற்று காலியாக உள்ள பல் மருத்துவம், முதுகலை மற்றும் பொறியியல் கல்லூரி இடங்களை இடஒதுக்கீட்டு அடிப்படையில் நிரப்பி பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நீதி கிடைக்க செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இனி பின்வரும் காலங்களில் நிரப்பப்படும் மாணவர் சேர்க்கையில் முறையான இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்ற உறுதி அளிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். இதில் சமூக அமைப்புகள் உடன் இருந்தன. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை திருமுடி நகர் பகுதியில் முதல் தெரு மற்றும் 2வது தெருவில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது.
இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் 19/9/2024 அன்று மேற்கண்ட பகுதிகளில் அரசு அதிகாரிகளுடன் ஆய்வினை மேற்கொண்டார். புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை வரும் மழை காலத்திற்குள் விரைவாக முடித்து அந்த பகுதி மக்களுக்கு உத்தரவிடுமாறு அவர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், செயற் பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர்கள் சங்கர், சிவபிரகாசம் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த மனித நேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். உழவர்கரை தொகுதி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த மாணவிக்கு மேல் படிப்பிற்காக கல்வி ஊக்கத்தொகை வழங்கிய அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் IG வீரராகு, ட்ரஸ்ட் அரங்காவலர் பிரபாதேவி வீரராகு. அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் 6 மாதத்திற்கு முன்பு தேர்தலில் தோல்வி அடைந்த மாணவர்கள் தங்களை அணுகினால் படிக்க வைத்து வெற்றி பெற முழு உதவி செய்வதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சதீஷ்குமார், பூங்குழலி தம்பதியினரின் மகள் சாதனா அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் IG வீரராகு, ட்ரஸ்ட் அரங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோரை தொடர்பு கொண்டு உதவி கோரினர். அதைத் தொடர்ந்து மாணவி சாதனாவை தனியார் கோச்சிங் சென்டரில் நிதியுதவி வழங்கி படிக்க வைத்தனர். மாணவி பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று 11ஆம் வகுப்பில் படித்து வருகிறார். மேலும் அந்த மாணவி மேல் படிப்பிற்கான கல்வி ஊக்கத்தொகையை அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனர் IG வீரராகு, ட்ரஸ்ட் அரங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆகியோர் வழங்கி பாராட்டினர். மாணவியும் தனது குடும்பத்தினருடன் நன்றி தெரிவித்தார். உடன் ஊர் முக்கிய நிர்வாகிகள் இருந்தனர். சொல்லிட்டாங்க மணிமேகலை கேட்டது. நாளைக்கு மார்க் லிஸ்ட் அனுப்ப சொல்லுங்க. மணிமேகலை ஜாயின் பண்ணிட்டாங்க. மணிமேகலை புதுச்சேரி தலைமை செயலகம் அருகே சாலையோரம் இருந்த கடைகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றிய பொழுது கடையின் உரிமையாளர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள தலைமை செயலகம் அருகே சாலையோரத்தில் 5க்கும் மேற்பட்ட கடைகள் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வருகிறது. இதனிடையே நகராட்சிக்கு சொந்தமான சாலையோரத்தை ஆக்கிரமித்து கடைகள் கட்டப்படாத நகராட்சிக்கு புகார் சென்ற நிலையில் இன்று நகராட்சி அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கடைகளை JCB இயந்திரம் கொண்டு இடிக்கத் தொடங்கினர். அப்பொழுது கடையின் உரிமையாளர்கள் கடையை விட்டு வெளியே வராமல் நகராட்சி ஊழியர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களை வெளியேற்றி கடையை இடித்து தள்ளினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. சேவைக்கு கௌரவம். புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது பெற்ற புதுச்சேரி செவிலியர் புதுச்சேரியை சேர்ந்த செவிலியருக்கு சிறப்பாக பணியாற்றியதற்காக மத்திய அரசின் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வழங்கப்பட்டது. நாடு முழுவதிலும் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிறப்பாக பணியாற்றும் செவிலியர்களை தேர்வு செய்து அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை வழங்கி வருகிறது. மத்திய அரசின் சுகாதாரத்துறை அதன்படி 2024ஆம் ஆண்டிற்கான புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுக்கு புதுச்சேரி செஞ்சி சாலையை சேர்ந்த கிராமப்புற செவிலியர் விஜயகுமாரியை தேர்வு செய்து விருது வழங்கி கௌரவித்துள்ளது மத்திய அரசு. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கடந்த 28 ஆண்டுகளாக கிராமப்புறங்களில் பணியாற்றி வரும் விஜயகுமாரி தற்போது தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிராமப்புற செவிலியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது பணியை சிறப்பாக செய்ததுடன் இரத்த தானம், கண்தான விழிப்புணர்வு, கர்ப்பிணிகள் மற்றும் பிரசவித்த தாய்மார்களுக்கு தேவையான விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு உள்ளிட்ட செயல்பாடுகளில் தங்களது பங்களிப்பை சிறப்பாக செய்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது மத்திய அரசின் சுகாதாரத்துறை. முன்னதாக விஜயகுமாரியின் பெயர் மற்றும் பணித்திறன் அறிக்கையையும் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருந்தது புதுச்சேரி சுகாதாரத்துறை. அதனைத் தொடர்ந்து தற்போது கிராமப்புற செவிலியர் விஜயகுமாரிக்கு புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை வழங்கியிருக்கிறது மத்திய அரசு. இந்த உயரிய விருதான புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதை இந்திய ஜனாதிபதி நேரடியாக வழங்குவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவரை சமூக ஆர்வலர்கள், உடன் பணிபுரியும் செவிலியர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர்.
நான் 1996ஆம் வருஷம் வந்து கிராமப்புற செவிலியராக பணிபுரிந்தேன். பேருந்தில் பயணம் செய்து தான் நான் ஏரியா எல்லாத்தையும் போய் பார்த்தேன். தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கீழிருந்தும் பூர்ணாங்குப்பம் துணை சுகாதார நிலையத்தில் கிராம செவிலியராக பணியாற்றினேன். மக்களுக்கு அன்றாட தேவைகளை தாய்மார்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் தேவையானதை அவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களை பார்த்து அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து மாத்திரை மருந்து மற்றும் அவர்களை துணை சுகாதார நிலையத்துக்கு வர செய்து வெயிட் பிபி வயிறு பரிசோதனைகள் செய்து ஆகியவை தடுப்பூசி ஆகியவைகளை செய்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவேன். நடிகர் விஜய் நடித்து திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் கோட் திரைப்படம் ரசிகர்களின் ஏற்பாட்டில் சிறப்பு குழந்தைகளுக்கு இலவசமாக காட்சிப்படுத்தப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி 2 தினங்களுக்கு முன்பு நடிகர் விஜய் திரைப்படம் கோட் திரையிடப்பட்டது. இந்த படம் வெற்றி பெற்று ரசிகர்கள் மத்தியில் தற்பொழுது வரை திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில தமிழக வெற்றிக் கழகம் காமராஜர் நகர் தொகுதி இளைஞர் அணி நிர்வாகி தனஞ்சயன் சூர்யா அவர்களின் ஏற்பாட்டில் கருணை சிறப்பு பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு புதுச்சேரி சண்முகா திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கும் கோட் திரைப்படம் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில நிர்வாகி சரவணன் அவர்கள் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக மாநில நிர்வாகி நிரேஷ், உழவர்கரை தொகுதி நிர்வாகி ராஜசேகர், அருண், காமராஜர் நகர் தொகுதி நிர்வாகிகள் வினோத், தினேஷ்குமார், கனகராஜ், தினேஷ், மணி, கிரீஷ், உருளையன்பேட்டை பிரபு மற்றும் கழக நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள், தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். ஹாஸ்டல்லேருந்து வந்துக்கிறோம். முதல் வாட்டி வெளியெல்லாம் வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறோம். ரொம்ப வேனில் வந்துக்கிறோம்ல, தேங்க்ஸ்ண்ணா. கொடலாம் எடுத்து தேங்க்ஸ்ண்ணா. டிக்கெட்லாம் கொடுத்துருண்ணா. தளபதி வாழ்க்கண்ணா. ஆனால் நான் கணேஷ் ஸ்கூல்லேருந்து ஏதாவது வெளியே போயிருக்கிறது இந்த காற்று என்ன விஜய் பார்த்துட்டு ரெடி பண்ணி அங்கே பார்த்து கூப்பிட்டு வந்தாங்க. தேங்க்யூண்ணா. நான் எல்லாருக்கும் நன்றிண்ணா. மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு திமுக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கேள்வி. 2019ஆம் ஆண்டு மக்கள் விரோத ஒன்றிய பாஜக அரசால் கொண்டு வரப்பட்டு புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி அரசால் அமல்படுத்தப்பட்ட EWS எனப்படும் நவீன ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீடு சம்பந்தமாக சமூகங்களிடையே ஏற்பட்டுள்ள நிலைமைகளை சீர் செய்வதற்கு அரசு முயற்சி எதுவும் செய்யாதது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாகும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதிகாரிகள் மத்தியில் பேசும்பொழுது சட்டமன்றம் தான் பெரியது என்றும் அதில் அதிகாரிகள் அரசின் பிரதிநிதிகள் என்றும் விளக்கம் அளித்திருப்பது ஒரு வினோதமான புரியாத புதிர் உரையாக இருக்கிறது. மக்கள் விரோத இடஒதுக்கீடு விஷயத்தில் திமுக மற்றும் ஒரே நேர்கோடு இருக்கின்ற இயக்கங்கள் மக்கள் தொகையில் 1.5% இருக்கின்ற மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு அளித்தது ஏற்புடையது அல்ல என்று அரசுக்கு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் கோரிக்கைகள் வைத்து போராடுகின்றன. சட்டமன்றம் உச்சபட்ச அதிகாரம் உடைய அமைப்பு என்று சொல்லுகின்ற முதல்வர் அவர்கள் EWS இடஒதுக்கீடு குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவு எடுக்கப்பட்டதா அல்லது அமைச்சரவையை கூட்டி சிக்கலான இந்த கொள்கை முடிவினை எடுப்பது குறித்து விவாதித்தது அரசாணை வெளியிடப்பட்டதா என்று மாண்புமிகு முதல்வருக்கும் அரசிற்கும் தான் நான் வைக்கின்ற கேள்வியாகும். ஏதோ அரசு ஊழியர்களுக்கு ஒன்றிய அரசு பஞ்சப்படி ஏற்றும் பொழுது புதுவையிலும் ஏற்றும் நடவடிக்கை மேற்கொள்வது போல சமூக பதற்றம் நிறைந்த இந்த விஷயத்தில் அரசு அதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் மன்னிக்க முடியாத மாபெரும் தவறாகும். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி செய்யும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை முற்றிலுமாக நிராகரித்து அமல்படுத்த முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். ஏன் பாஜக ஆண்ட மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் பாஜக அரசே EWS இடஒதுக்கீட்டினை அமுல்படுத்தினால் மாநில மக்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படும் என்று கருதி பாஜக அரசு ஆளுகின்ற வரை அமல்படுத்தவில்லை. அதேபோல EWS இடஒதுக்கீட்டை ஆதரித்த இடது கம்யூனிஸ்ட் கட்சிதான் ஆளுகின்ற கேரளாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி வெறும் 3% இடஒதுக்கீடு தான் அமல்படுத்தி இருக்கிறார்கள். 2023-24 சட்டமன்ற கூட்டத்தொடரில் EWS இடஒதுக்கீடு குறித்து என்னால் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு எந்த ஒரு ஆணையமும் அமைக்கப்படவில்லை என்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்றும் எந்தெந்த ஜாதிகள் எதுவும் வரையறுக்கவில்லை என்றும் பதில் அளிக்கப்பட்டது.
அரசின் வேலைவாய்ப்பிலும் கல்வியிலும் நவீன ஏழைகளின் சேர்க்கை பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களை விட குறைவான மதிப்பெண் எடுத்து சேர்க்கின்றனர். குறிப்பாக மாநிலத்தில் 1-3 முன்னேறிய ஜாதி வகுப்பினரே இதில் தொடர்ந்து பயனடைந்து வருவது மற்ற சமூகங்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதனால்தான் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. சிலரின் போராட்ட வடிவத்தில் திமுகவிற்கு ஏற்புடையது அல்ல என்றாலும் அவர்களின் எண்ணம் உயர்வானதாக எங்களின் எண்ணம் இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை எதிர்த்து சில அமைப்புகள் தேவையற்று போராடும் பொழுது நிர்வாக அதிகார வர்க்கம் கைத்தட்டி வேடிக்கை பார்த்தது. ஆனால் சட்டமன்ற ஜனநாயகத்தை காலில் மிதித்து EWS இடஒதுக்கீட்டினை கொண்டு வந்த அதிகார வர்க்கம் குறித்து மட்டும் போராட்டம் நடத்தும் பொழுது, கருத்துரிமையை வெளிப்படுத்தும் பொழுதும் நிர்வாக அதிகார வர்க்கம் நடவடிக்கை எடுப்பது ஜனநாயக விரோத செயலாகும். இந்த ஆணவ போக்கு நாளை போராடுகின்ற எல்லா அரசியல் இயக்கங்களின் மீதும் பாயாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் EWS இடஒதுக்கீட்டினை ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற மற்றும் அமைச்சரவையை மீறி கொள்கை முடிவுகளை எடுக்கும் அதிகார அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். இல்லை என்றால் 2024 ஏற்பட்ட தேர்தல் முடிவுகளைத்தான் மிகவும் பின்தங்கிய பட்டியலின மற்றும் சிறுபான்மையின மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அரசுக்கு பதிலாக அளிப்பார்கள் என்று எச்சரிக்கிறேன். ஸ்ரீ மணக்குள விநாயகர் SMV பள்ளி மாணவர்கள் சாதனை. செப்டம்பர் 15 சென்னை பெரும்பாக்கத்தில் அமைந்துள்ள ஆர்டிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளியில் மெக்கத்தால் அறிவிப்பு படைப்பாக அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ரோபோட்டிக்ஸ் போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் தங்கள் படைப்புகளை கொண்டு வந்திருந்தனர். அதில் புதுச்சேரி மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் SMV பள்ளியின் சார்பில் 10 மாணவர்கள் 3 குழுவாக பங்கேற்றனர். அங்கு நடைபெற்ற போட்டியில் ரேசர், ரோபோ, லைன் ஃபாலோவர் மற்றும் தடைகளை தாண்டி செல்லுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது. அதில் லைன் ஃபாலோவர் போட்டியில் முதல் பரிசையும், ரேசர் ரோபோ போட்டியில் 2வது பரிசையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். தடைகளை தாண்டி செல்லுதல் போட்டியில் பங்கேற்பாளராகவும் பங்கேற்று சிறப்பித்தனர். பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் அவர்களும் அறிவியல் ஆசிரியை சத்யபிரியா அவர்களும் மாணவர்களுக்கு பல்வேறு கட்ட பயிற்சிகளை அளித்து ஊக்கப்படுத்தியிருந்தனர். மாணவர்கள் முதற்கட்ட போட்டியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து நவம்பர் மாதம் பெங்களூரில் மாநில மற்றும் தேசிய அளவிலான மாணவர்கள் பங்கேற்க உள்ள அடுத்த கட்ட போட்டியில் பங்கேற்க ஆயுத்தமாகி வருகின்றனர். வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பயிற்றுவித்த ஆசிரியர் ஆகியோரையும் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் அவர்களும் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வருமான முனைவர் வெங்கடாஜலபதி மற்றும் பள்ளியின் முதல்வர் அவர்களும் வெகுவாக பாராட்டினர். போட்டியில் பங்கேற்க அறிவியல் ஆசிரியை மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் பிரபாகரன் அவர்களும் அலுவலக மேலாளர் திரு வெங்கட்ராஜு அவர்களும் மாணவர்களுக்கான பயண ஏற்பாடுகளை செய்து உடன் அழைத்து சென்று வந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு திமுக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கேள்வி. புதுச்சேரியை சேர்ந்த செவிலியருக்கு சிறப்பாக பணியாற்றியதற்காக மத்திய அரசின் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது. நடிகர் விஜய் நடித்து திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் கோட் திரைப்படம் ரசிகர்களின் ஏற்பாட்டில் சிறப்பு குழந்தைகளுக்கு இலவசமாக காட்சிப்படுத்தப்பட்டது. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.